காலையில எந்திரிச்சு ஏதாவது சமைக்கலாம்னு பார்த்தா ரைஸ் இல்ல. ஒரு வழியா தேடினதுல ரைஸ் கொஞ்சம் மிச்சம் வச்சிருந்தேன். இல்லன்னா இன்னைக்கு லஞ்ச் கோவிந்தாவா. இதுல கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. அப்பதான் யோசிச்சேன், இருக்கிறதுலே ஃபாஸ்டா என்னடா செய்ய முடியும்னு பார்க்கும்போதுதான் லெமன் சாதமும் பொட்டேட்டோவும் செஞ்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். முழுசா செயல்படுறதுக்குள்ளேயே இவருக்கு பொழுது விடிஞ்சிருச்சு. எந்திரிச்சு வரும்போதே என்ன தூக்கிக்கோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கொஞ்சல்ஸ் போட்டுக்கிட்டே வந்தாரு. எப்பயும் இவரை சமாளிக்கிறதுக்கு அவங்க அப்பா வருவாரு. இன்னைக்குன்னு பார்த்து பெட்ரோல் போட போறேன்னு கிளம்பி போயிட்டாரு. இவன் என்னடானா வா சேர்ந்து சமைப்போன்றான். லெமன் சாதத்துக்கு தாளிக்கிறேன் தெரிக்குது, ஆனாலும் நான் அப்படிதான் இருப்பேன்னு உட்காந்துட்டு இருக்கான். இவன் தான் இப்படி பண்றான்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட மாதுளம் பழமும் கொஞ்சம் காஞ்ச மிளகாவும் ஆர்டர் பண்ண சொன்னா அந்த குழந்தை கிட்கேட்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருக்கு. சரின்ட்டு லெமன் சாதத்தை கிளறிட்டு தோசையை ஊத்தி இவருக்கு லஞ்ச் பேக் பண்ணி இவரை கிளப்பிட்டு கிரனுக்கும் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் பாத்திரத்தையும் தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஈவினிங் மாட்டினா லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் சேர்ந்துரும். வாஷ் பண்றேன்ட்டு டிஷர்ட் எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஹிரனை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஜிம்முக்கு போயாச்சு. இங்க மெயின் திங் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம ஃப்ளோர்ல ஒர்க் அவுட் பண்ணா ஸ்கிட் ஆகும். இங்க டர்ஃப் மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க, அதுல பண்ணா ஸ்கிட் ஆகாது. அதுக்காகவே சீக்கிரம் போய் பண்ணிட்டேன். ஏன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸ்பேஸ் கிடைக்காது. ஃபைனலி வந்த ஸ்பீடோட திரும்பி வீட்டுக்கு போயிட்டு பக்காவா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு என்னோட லஞ்சையும் எடுத்துக்கிட்டு ஆபீஸ் கிளம்பிட்டேன்.